Hello everyone. So, நம்ம last session அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் பிரசிடென்ட்டோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறதோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டினன்ஸ் போடுறது அவரோட ரோல் அப்படிங்கிறதா. செகண்ட் ஒன் ஒரு சில ஹை ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது அவர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவார். ஸோ என்னென்ன ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். கேக்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். அதாவது பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டை வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க பேக்கெட்குள்ளே போட்டுக்கிறாங்களா அதை செக் பண்ணுறதுக்காக ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டிங் ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னு வந்தால் இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், இங்கிலீஷில் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியே யூனியன் டெரிட்டரிஸோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு சில யூனியன் டெரிட்டரிக்கு வேரி ஆகும். இப்போ டெல்லி, பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. அதே வென் இட் கோஸ் டு லைக் அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது ஆர் லைக் டியூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலிலாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஈவன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதுமே அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். இது எல்லாமே அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தால் he is responsible to make the budget. According to the constitution, president is responsible to make the budget. But உண்மையிலே president தான் எல்லா ப்ராசஸும் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. We all know that it's done by the finance minister and அவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தான் அதை பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி டிவிஷன் தான் என்ன அப்படின்னு வந்தால் பட்ஜெட்ரி டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் அது கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் டிவிஷன் தான் எதை பார்த்துக்கிறாங்கன்னா இந்த கம்ப்ளீட் பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் பை த பிரசிடென்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவார்னா பிரசிடென்ட் எவ்ரி டைம் பட்ஜெட் வந்து எனாக்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்டர் த ஆர்டிகல் 112 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரியே ஃபினான்ஷியல் பவர்ஸ்னால் மணி பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்டிகல் 110 கீழே மணி பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தெர் ஆர் சம் ஃபினான்ஸ் பில். தெர் ஆர் 2 types of finance bill under the article 117 clause 1 and 117 clause 3. ஸோ இந்த மாதிரி there are different types of finance bill. ஃபினான்ஸ் பில்லாம் எப்போ பாஸ் பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் பில்னால் ஒரு ஸ்கீமுக்காக அமௌண்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதை தான் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் அந்த பில்ஸ் தான் 117 clause 1 and clause 3 அப்படிங்கிறதுல வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதை தவிர கண்டிஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது யாரோட பேரில் தான் இருக்குன்னா பிரசிடென்ட்டோட நேமில் தான் இருக்கும். ஜஸ்ட் கெஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அண்டர் த கண்டிஜென்சி ஃபண்ட் அண்ட் அதோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து யார்? மேம் பிரசிடென்ட் தானே சொன்னீங்க. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த சைனிங் அத்தாரிட்டி இஸ் பிரசிடென்ட். பட் அந்த ஃபண்ட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிறதோட கண்ட்ரோலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், தென் ஒன்லி பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து சிக்னேச்சர் வந்து போடுவார். கிட்டத்தட்ட 5000 crores அப்படிங்கிறது வந்து அண்டர் த கண்டிஜென்சி ஃபண்டில் இருக்குது. ஃபார் த எமர்ஜென்சி பர்பஸ், திடீர்னு ஃப்ளட் வந்துருச்சு, லேண்ட்ஸ்லைட் வந்துருச்சு அப்படின்னு வந்தால் அந்த ஃபண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபினான்ஷியல் பவர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 5 different types of ஜுடிஷியல் பவர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்டனிங். பார்டன்னா முழுசாக மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறது. இப்போ ஒரு பர்சன் தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கு ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு முழு மன்னிப்பு கொடுக்கறது தான் பார்டனிங். ஸோ அஃப்கோர்ஸ் இட் கேன் பி டன் பை த பிரசிடென்ட் அண்ட் இது வந்து சென்ட்ரல் லெவலில் கொடுத்த ஜட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆர் இட் கேன் பி மிலிட்ரி ஜட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஓகேவா? ஈவன் மிலிட்ரி ஜட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பார்லிமெண்ட் சென்ட்ரல் லெவலில் கொடுத்த ஜட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்டேட் லெவலில் கொடுத்த டெத் பனிஷ்மெண்ட். இட்ஸ் நாட் ஆல் பனிஷ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் கவர்னருக்கும் இதே மாதிரி சம் ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் லெவலில் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கோ அண்ட் ஸ்டேட் லெவலில் கொடுத்த டெத் பனிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பனிஷ்மெண்ட் அண்ட் ஆர்மி லெவலில் கொடுத்த எல்லா பனிஷ்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே பாடன் பண்ணுற ரைட்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்யூட்டேஷன். ஸோ கம்யூட்டேஷன் அப்படிங்கிறதுனா கேரக்டர் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுறது. இப்போ லெட்ஸே ஒரு பர்சனுக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடுங்காவலை சிம்பிளாக மாற்றுவாங்க. 5 வருஷம் 5 வருஷமாக தான் இருக்கும். அதுதான் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெமிஷன். ரெமிஷன் அப்படிங்கிறதுனா பீரியடை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு 5 வருஷம் கடுங்காவல் கொடுத்துருக்காங்கன்னா அதை 3 வருஷம் கடுங்காவலாக குறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீரியடை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறது தான் ரெமிஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பைட் அப்படின்னு வந்தால் டெம்பரவரியாக நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு பர்சன் ஜெயிலுக்கு போகிறாங்க, கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே அவனுக்கு ஒரு 5 years கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் கை உடஞ்ச டைமில் அவனை
கடுங்காவலில் வச்சுருக்க முடியாது, அதனால் அவனை சிம்பிளுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க கை சரியாகிற வரைக்கும். ஸோ ஒரு டெம்பரவரியாக அந்த நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை மட்டும் மாற்றுறது, பீரியட்லாம் மாற்றலை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெப்ரைவ் வந்து இட்ஸ் நத்திங் பட் டிலே பண்ணுறது. இப்போ லெட்ஸே எனக்கு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து November 3 வந்து டெத் பனிஷ்மெண்ட் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி மெர்சி பெட்டிஷன் கருணை மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து இன்னும் ரிப்ளை வரல. பட் ரிப்ளை வர்றதுக்கான ஒரு சில ஃபீசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வந்தால் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் என்னோட பனிஷ்மெண்ட்டை தள்ளி வைப்பாங்க ஒரு மாதம். ஏன்னா ஃபர்தர் ப்ராப்பர் அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபர்தர் இன்னும் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி வைப்பாங்க. ஸோ அது டிலே பண்ணுறது, ரிப்ரைவ்னா இட்ஸ் நத்திங் பட் டிலே பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஜுடிஷியல் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட். அண்ட் அதர் எமர்ஜென்சி பவர், you all know that there are 3 types of emergency: national emergency, state emergency and financial emergency. இது மூணுமே யார் தான் போடுவானா? by the president of India தான் போடுவார். So this is something with respect to president. The next one is vice president of India, துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. So it's comes under the article 63லேருந்து 69 அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எலெக்ஷன் எப்படி நடக்குது, இவருக்கு யார் வந்து உறுதிமொழி அப்படிங்கிறத அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு வராங்க, இவருக்கு ஜென்ரலாக என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சேம் சிட்டிசன் தான், ஏஜ் வந்து 35 வயசு இருக்கணும். மூணாவது வந்து பிரசிடென்ட்டுக்கு என்ன பார்த்தோம், லோக்சபா எம்பி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னோம். குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ ஹி ஷுட் நாட் பி அ லோக்சபா எம்பி, ஏன்னா அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரியே துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதுக்கும் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வேணும். ஏன் இவருக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பினா, பிகாஸ் ஹீ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ ஹெட் ஆஃப் லோக்சபா. ஹீ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ ஹெட் ஆஃப் ராஜ்யசபா. He is the ex officio head of Rajya Sabha. The moment the person vice president vararna, he automatically to become the chairman of அப்படிங்கிறது வந்து Rajya Sabha அப்படிங்கிறத மாறிடுவார். அதனால தான் Rajya Sabha எம்பி ஆகிறதுக்கான தகுதி மட்டும் இவருக்கு இருந்தால் போதும், Rajya Sabha எம்பியாக இருக்கக்கூடாது. ஏன் Rajya Sabha எம்பியாக இருந்தாருன்னா அவருக்கு டுவல் சேலரி வர்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். மேம் அப்போ அவர் Rajya Sabha சேர்மனாக மட்டும் இருக்காரு, வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்காரு, அப்போ அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், பிகாஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அவருக்கு ஒரே பேமெண்ட் தான் இருக்குது. அண்ட் ஆஸ் அ வைஸ் பிரசிடெண்ட்டாக அவருக்கு பெருசாக எந்த ஒரு டியூட்டிஸும் இருக்காது. ஏன்னா எப்போ அவருக்கு டியூட்டிஸ்ன்னு வரும்னா, பிரசிடென்ட்டோட பொசிஷன் வந்து ஆப்சென்ட்டோ இல்லை வேக்கண்ட்டோ ஆகும்போது தான் வைஸ் பிரசிடென்ட் அந்த டியூட்டிஸை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு பெருசாக அந்த டியூட்டிஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. மர்லி அஸ் அ ராஜ்யசபா சேர்மன் அப்படிங்கிறதா தான் அவருக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அவருக்கு ஒரே ஒரு சேலரி, ஒரே பெனிஃபிட்ஸ், அதர் பேமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான், டபுள் சேலரி எல்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகேவா? அண்ட் இவர் யார் எலெக்ட் பண்ணுவாங்க? போத் ஹவுசஸோட எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஓகேவா? தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ ரெண்டு ஹவுஸோட போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஆக்சுவலாக பிரசிடென்ட்டுக்கு நம்ம ஒன்லி எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் இங்கே போத் எலெக்டட் அண்ட் ஆல்சோ நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஏன்னா ராஜ்யசபாவில் 12 பேர் நாமினேட்டட் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்தால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி எலெக்டட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் இவரோட டேர்மும் ஆஸ் யூஷுவல் 5 வருஷம் தான். ஆஸ் ஐ சார், he is the ex officio chairman of Rajya Sabha. So next one, Prime Minister of India. So it comes under the article 74 and 75. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். he is the real executive. So யார் நாமினல்? பிரசிடென்ட். யார் ரியல்? பிரைம் மினிஸ்டர். இவர் தான் வந்து டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை டி ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லட்டின் டேர்ம்ஸ். இவர் டி ஃபேக்டோ, ஃபேக்ட் உண்மையான லீடர் வந்து இவர் தான். அவர் வந்து ஒரு பெயரளவுக்கு தலைவர், டி ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் கவர்மெண்ட்டோட ஹெட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அண்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? வி ஆல் நோ தட் பை த பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்? அவருக்குன்னு ஏதாவது எலெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெர் இஸ் நோ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னு வந்தால், பிரைம் மினிஸ்டருக்கு வர்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, அவருக்கு ஏதாவது எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இவருக்கு சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் என்ன இருக்கணும்? மினிமம் 25. பிகாஸ் லோக்சபா எம்பியாக இருக்கிறதுக்கு 25 ஏஜ் போதும். ராஜ்யசபா எம்பினா 30 போதும். ஓகேவா? மினிமம் 30 அப்படிங்கிறது வந்து ஏஜ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு பர்சன் மோஸ்ட்லி லோக்சபா எம்பி தான் பிரைம் மினிஸ்டராக வருவாங்க, ஏன்னா அதான் டைரக்ட்லி எலெக்டட் அப்படிங்கிறதுனால. ஆனால் சம்டைம்ஸ் ராஜ்யசபாலேருந்து கூட என்ன ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் வரலாம். ஸோ 30 ஏஜ் கூட இருக்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 25. இட் கேன் பி 30 ஆல்சோ, இட் கேன் பி மோர் தென் 30 அப்படிங்கிறது வந்து ஆல்சோ. ஓகேவா? ஸோ அப்போ இது 2 குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. இதை தவிர அவருக்கு வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அந்த மொமெண்ட்டே அவர் எம்பியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவசியம் கிடையாது. இப்போது ஒரு பர்சன் சிட்டிசன் ஏஜ் 25 இருக்குது, அவரால்
பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பாசிபிள் இன் இந்தியா. ஈ மே நாட் பி ஏ எம்பி. நான் லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ எம்பியாக இல்லாத சமயத்தில் கூட என்னால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் முடியும். லேட்டராக வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் சம் டைம் கொடுப்பாங்க. என்ன டைம் கொடுப்பாங்கன்னா 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? த மொமெண்ட் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஐ எம் ஜஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் த ஏஜ் இஸ் 25 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? வேறு எந்த ஒரு எம்பி குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. பட் லேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 6 months டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்தில் ஏதாவது ஒரு ஹவுஸ், இட் கேன் பி லோக்சபா எம்பி ஆர் இட் கேன் பி ராஜ்யசபா எம்பி. ஈவன் இந்த ராஜ்யசபாவில் நான் நாமினேட்டட் மெம்பராக கூட இருக்கலாம். நான் கண்டிப்பாக எலெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. மேபி நான் நாமினேட்டட் மெம்பராக கூட இருக்கலாம். மேபி ஐ எம் டைரக்ட்லி எலெக்டட், இல்லை ராஜ்யசபாவில் இன்டைரக்ட்லி எலெக்டட், ஈவன் நாமினேட்டட் எம்பியால் கூட என்ன பண்ண முடியும்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆக முடியும். ஸோ ஜென்ரலாக பிரைம் மினிஸ்டராக வந்து அப்போ யாரை உட்கார வைப்பாங்க? பிகாஸ் ஹி ஹேட் நோ எலெக்ஷன். ஓகேவா? ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம யாருமே ஓட்டு போட கிடையாது. ஸோ லைக் அவருக்கு ஆஸ் அ எம்பியாக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களே தவிர ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ லோக்சபா எம்பின்னா டேரெக்டாக ஓட்டு போட்டிருப்பாங்க. ராஜ்யசபா எம்பி இப்போ லெட்ஸ் சே நிர்மலா சீதாராமன் மேமாக இருக்கட்டும், ஆர் லைக் ஜெய்சங்கர் சாராக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ராஜ்யசபா எம்பிஸ் தான். பட் தேர் ஆல்சோ மினிஸ்டர், நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ராஜ்யசபா எம்பியாலே என்ன ஆக முடியும்? பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆக முடியும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இப்போ யார் பிரைம் மினிஸ்டராக உட்கார வைப்பாங்க? பிகாஸ் ஹி இஸ் ஜஸ்ட் அப்பாயிண்டட் அண்ட் அவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாரு. ஆனால் யாரை பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா மெஜாரிட்டி பார்ட்டியோட அந்த கட்சி தலைவரை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் டிஎம்கே வந்து இப்போ வின் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே பார்ட்டியோட ஹெட் வந்து யார்? லைக் மிஸ்டர் ஸ்டாலின் சார். அவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? சிஎம்மாக உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஜெயலலிதா மேம் இருந்தாங்க, அவங்கள சிஎம்மாக உட்கார வச்சாங்க. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ட்டி ஹெட்டு உட்காருவாங்க. இல்லை பார்ட்டி ஹெட்டுலேருந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க உட்காருவாங்க. இப்போ பிஜேபி பார்ட்டியோட ஹெட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து நரேந்திர மோடி சார் கிடையாது. ஸோ ஆனால் அங்கே பார்ட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ட்டி ஹெட்டாக தான் இருப்பாங்க. சம்டைம் பார்ட்டி ஹெட் இல்லாத ஒரு பர்சன் கூட என்ன ஆக முடியும்? பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத உட்கார முடியும். ஓகேவா? இஸ் ஜஸ்ட் அப்பாயிண்டட், தேர் இஸ் நோ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டு த பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கோ எந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. அண்ட் ஹீ இஸ் த ரியல் அப்படிங்கிறது வந்து அத்தாரிட்டி. தே ஆர் த ரியல் அத்தாரிட்டி. ஸோ டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் மெஜாரிட்டி இன் லோக்சபா அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணியே ஆகணும். ஐ மீன் கண்டிப்பாக அவங்களுக்கு லோக்சபாவில் மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா லோக்சபாவில் மொத்தம் எத்தனை எம்பிஸ் இருக்காங்க கரண்ட்டாக? 543 எம்பிஸ் வந்து இன் லோக்சபாவில். அப்போ அந்த 543 எம்பியில் ஒரு 272 எம்பி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் பிரைம் மினிஸ்டராக உட்கார முடியும். ஸோ கண்டிப்பாக மெஜாரிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இன் லோக்சபா வேணும். அது ஏன் லோக்சபாவில் மட்டும் வேணும், ஏன் ராஜ்யசபாவில் கூடாது? பிகாஸ் லோக்சபா இஸ் த பீப்புள் ஹவுஸ். மக்கள் அவை டைரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் இவங்க ஓகேவா அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிகிட்ட கேட்கலாம் இல்லையா? அந்த 543 பேர்கிட்ட கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் அங்கே கேட்டு அதில் மெஜாரிட்டி எம்பி சப்போர்ட் 272 எம்பி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுவில் ஒரு லிங்காகவே யார் தான் இருப்பா அப்படின்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஓகேவா? ஸோ ஹியர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து அண்ட் பிரசிடென்ட். பிகாஸ் டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது யார் அப்படின்னு வந்தால் இவங்க டிஸ்கஸ் பண்ணி தான். இவங்கன்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லேருந்து ஒரு முக்கியமான அமைப்பு அப்படிங்கிறத கேபினெட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 82 மினிஸ்டர் இருக்கலாம். ஏன் எக்ஸாக்டாக 82 நான் சொல்கிறேன்? இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கிடையாது, மேக்ஸிமம் 82 மினிஸ்டர். அது என்ன 82? அது என்ன கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தில் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் மேக்ஸிமம் 15% அப்படிங்கிறத கவுன்சில் ஆஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். அப்போ லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 552 எம்பி அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் கரண்ட்டாக இருக்கிறது 543 எம்பி தான் இருக்காங்க. ஆனால் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் 552 எம்பிஸ் இருக்கலாம். அந்த 552 எம்பிஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் 15% தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது, லேட்டர் அமெண்ட்மெண்ட்டில் 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்தால் இது கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது இதிலிருந்து 552ல் 15% போட்டிங்க அப்படின்னு வந்தால் 1 + 81 ஒரு பிரைம் மினிஸ்டர் 81 அதர் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி
அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு மினிஸ்டர்ஸ் தனியாக வரது கிடையாது. ஸோ முன்னாடி 10 வெஹிக்கல், பின்னாடி 10 வெஹிக்கல், தெர் ஆர் சம் எஸ்பிஜி கமாண்டோஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வருவாங்க. எல்லாருக்கும் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் ஆர் மணி, பீப்புள் மணி. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத லிமிட் பண்ணாங்க. ஏன்னா இந்த 552 பேர் என்ன ஆகலாம், மேபி மினிஸ்டர் ஆகலாம் இல்லையா, அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 82 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சில சர்டன், ஏன்னா 82 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு வந்தால் ஒரு கிளாஸில் மேக்ஸிமம் எத்தனை பேர் இருப்போம், ஒரு 30 பேர் இருப்போம், 15 பேர் இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. கிளாஸ் லீடர்னு சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து முடியும். அந்த 35 பேருக்கே இத்தனை பிரச்சனை இருக்குன்னா 82 பேரில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 82 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். தட்ஸ் வை அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதா கேபினெட் அப்படிங்கிறதா ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அரௌண்ட் 15லேருந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மினிஸ்டர்ஸ் லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறதா இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர் லைக் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ லைக் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ரியல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி இவங்க தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க. பட் சைனிங் அத்தாரிட்டி பிரசிடென்ட் தானே, அந்த டிசிஷனை கம்யூனிகேட் பண்ணணும் பிரசிடென்ட் கிட்ட. ஓகேவா? ஸோ கேபினெட் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. இட்ஸ் a ரியல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ரியல் டிசிஷன் மேக்கிங் பாடி அண்ட் இட் இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க தான் எல்லா டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதுமே எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டிசிஷன்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, யார் மூலமாக பிரசிடென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பிகாஸ் ஹீ இஸ் அ சைனிங் அத்தாரிட்டினா. ஸோ த்ரூ பிரைம் மினிஸ்டர் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஹீ இஸ் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் அப்படிங்கிறதா ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஆகிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகல் 75 அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 75 அப்படிங்கிறதுல as I said லோக்சபாவில் யார் மெஜாரிட்டி ஃபீல் பண்ணுறாங்களோ, அதாவது 543 பேரில் 272 எம்பி சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? அப்போது உங்களால் தான் நான் என்ன ஆயிருக்கேன் அப்படின்னு வந்தால் பிஎம் ஆயிருக்கேன், இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன். ஸோ ஐ ஷுட் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு யூ, ஐ ஷுட் பி கலெக்டிவ்லி அக்கௌண்டபிள் அண்ட் ஆன்சரபிள் டு யூ. தட் இஸ் வாட் மென்ஷன் இன் ஆர்டிகல் 75. அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இஃப் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள்னா என் மேலே என்ன பண்ணலாம், நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணலாம். அதனால தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களால் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களோட மெஜாரிட்டி சப்போர்ட்டில் தான் இங்கே மினிஸ்டர்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஷுட் பி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ எப்படி தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கொஸ்டின் ஹவரில் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்க, இந்த மணி எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஆஸ் அ மினிஸ்டர்ஸாக கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் எலெக்ஷனே கிடையாது. எப்போ வேணாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் தூக்கிட்டு இன்னொரு பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே டு பி, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்களே யார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, பிரசிடென்ட் தான். எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரோ சேம் வே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்தால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உட்கார வைக்க முடியும். ஏன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், லோக்சபாவில் யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கோ அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதாவது இந்த மெஜாரிட்டி பார்ட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட ஹெட்டை தான் வந்து மோஸ்ட்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்டருக்கு ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணணும் இல்லையா, உனக்கு அக்ரிகல்ச்சர், உனக்கு டிஃபென்ஸ், உனக்கு ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அப்படி அலோகேட் பண்ணுறது எல்லாமே யாரோட அட்வைஸில் தான் நடக்கும்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அதனால் எப்போ வேணாலும் பிரைம் மினிஸ்டர் சொல்லி அந்த பர்டிகுலர் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத தூக்கிறதுக்கும் சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. As I said, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக there are 3 categories. ஓகே, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் 3 கேட்டகரியா. ஸோ ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் 82 இருக்கலாம். அந்த 82 எப்படி பிரித்து போடுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கேபினெட்குள்ளே போடுவாங்க. 15 to 20 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கேபினெட்குள்ளே போடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய மினிஸ்டர் எங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் டெப்யூட்டி மினிஸ்டருக்கு போட்டுருவாங்க. அவங்களோட ஒர்க் என்ன, டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க, டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்கீமும் சும்மா போகிறது கிடையாது. ஸோ பேஸ்ட் அப்பான் ப்ரீவியஸ் ஸ்கீமோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அனலைஸ் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும், அதுக்கான சப்போர்ட்டிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அதர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் அப்படிங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ வித் திஸ் தட் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் இஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் we will move on to லெஜிஸ்லேச்சர், யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்க்கலாம். ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சரில் என்னென்ன ஹவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஐ மீன் இந்த பார்லிமெண்ட்டில் என்னென்ன ஹவுஸ் இருக்குன்னு பார்த்தோம். லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நவ் இட் இஸ் லோக்சபா அண்டு ராஜ்யசபா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் லோக்சபா அண்டு ராஜ்யசபா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் லோக்சபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் as I said 552 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஓகேவா? டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5
552 இது அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். அந்த 552ல அந்த 552 அப்படிங்கிறதுல கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540. முன்னாடி 5 இருந்தாங்க. இப்போ அந்த 542 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொன்னேன் 104 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ரிமூவ் பண்ணிட்டு கரண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன்லி 543 எம்பிஸ் அப்படிங்கிறதா கரண்ட் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. அப்போ அந்த எம்பிஸ்லாம் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தே ஆர் கம் ஃப்ரம் ஆல் 28 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வருவாங்க அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வருவாங்க. பிகாஸ் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி த லோக்சபா மக்கள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேருந்து கண்டிப்பாக இதுக்கான எம்பிஸ் வருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இவங்களோட பர்பஸே என்னென்னா அவங்களோட வாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது, அவங்களோட பிரச்சனைகள் குறைகள் அப்படிங்கிறது இங்கே பார்லிமெண்ட்டில் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் 8 யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுலேருந்தும் அண்ட் 28 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து எம்பிஸ் வந்து இங்கே ரெப்ரஸன்டேஷன் வருவாங்க. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த பாப்புலேஷன் ஆஃப் தட் அப்படிங்கிறது ஏரியா. ஓகேவா? இப்போ தமிழ்நாடோட பாப்புலேஷன் பொறுத்து லோக்சபா எம்பிஸ், அதே அந்தமான் நிக்கோபார் லைக் டியூ டாமன் தாத்ரா நகர் ஹவேலியில் கம்பேரபிளி கம்மியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே கம்மி நம்பர் ஆஃப் எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து வருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த். அப்போது 552 அப்படிங்கிறதுல 530 எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் 28 ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 தேர் கம் ஃப்ரம் யூடி. 2 பேர் நாமினேட்டட், ஆங்கிலோ இண்டியன் அப்படிங்கிறதா நாமினேட்டட் அப்படிங்கிறதா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து லோக்சபா. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹெடட் பை ஸ்பீக்கர், சபாநாயகர் இருப்பாங்க. சபாநாயகரும் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லோக்சபா எம்பியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அப்படிங்கிறது வந்து சம்திங் அபவுட் லோக்சபா. ஸோ அண்ட் இதோட மெயின் பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில் அப்படிங்கிறது லைக் மணி பில்லில் இவங்களோட பவர் கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஒரு பில் மணி பில்லாக இல்லையா அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபைனல் அத்தாரிட்டி யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஷீ இஸ் த ஃபைனல், ஹி ஆர் ஷீ அப்படிங்கிறது வந்து இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து டு டிசைட் வெதர் த பில் அப்படிங்கிறது வந்து மணி பில் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சர்டன் ஏரியாஸ், அதே நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் இங்கே மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், இங்கே மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சர்டன் ஏரியாஸில் லோக்சபாக்கு அதிகமான பவர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அவுட் ஆஃப் 250 எம்பிஸ் இட்ஸ் டோட்டல் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் இட்ஸ் 250. ஓகேவா? 250ல இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 245 எம்பிஸ் தான் இருக்காங்க. 5 சீட் அப்படிங்கிறது வந்து வேக்கன்ட் சீட் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? அந்த 245 அப்படிங்கிறதுல எத்தனை பேர் எலெக்டட், எத்தனை பேர் நாமினேட்டட்? வி ஆல் நோ தட் 12 MPs ஆர் நாமினேட்டட் ஃப்ரம் 4 டிஃப்ரெண்ட் ஃபீல்டா. இது என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த ஃபீல்டு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு, சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் லிட்ரேச்சர். தெர் இஸ் நோ ஸ்போர்ட்ஸ் கேர். ஸோ சச்சின் இருந்தார் இல்லை நாளைக்கு தோனி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுங்கிற ஃபீல்டு இருக்கலாம் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஒன்லி தேர் கம்ஸ் அண்டர் த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற பேஸில் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தெர் ஆர் சம் அதர் பர்சன் அப்படிங்கிறது வந்து சம் அதர் ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பாங்க. இட்ஸ் ஒன்லி 4 ஃபீல்டு தான். ஆர்ட்டு, சயின்ஸு, சோஷியல் சர்வீஸ், லிட்ரேச்சர் மட்டும் தான். தெர் இஸ் நோ ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே கிடையாது, சோஷியல் சயின்ஸும் கிடையாது. இட் இஸ் சோஷியல் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபீல்டு அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 33% அப்படிங்கிறது வந்து எலெக்டட். எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுறாங்க. இன்டைரக்ட்லி என்ன மெத்தடில் எலெக்ட் பண்ணுறாங்க? த சேம் பிரசிடென்ட் என்ன மெத்தடில் எலெக்ட் பண்ணமோ அதே மெத்தடில் தான். பிஆர்எஸ் எஸ்டிபி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிஆர்எஸ் எஸ்டிபி, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்தால் விகிதாச்சார முறை ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் பேலட்டாக நடக்கும். ஓப்பனாக எல்லாரும் கை தூக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஓட்டு போடுற மாதிரி மறைச்சு வச்சு மறைமுக தேர்தலாம் நடக்காது, எல்லாரும் வெளிப்படையாக. ஏன்னா மோஸ்ட்லி அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அதனால் இது ஓப்பன் பேலட்டாக தான் நடக்கும், ஓப்பனாக தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ஆஸ் ஐ செட் லோக்சபா வந்து இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஹவுஸ் கிடையாது. அதுக்குன்னு ஒரு பதவி காலம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோட பதவி காலம் வந்து 5 years இருக்கும். ஆனால் ராஜ்யசபா அப்படி கிடையாது. இட் இஸ் கன்சிடர்டு பை த பெர்மனன்ட் ஹவுஸ். இதை கலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ எப்படி அதோட பர்மனன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 years once 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்க, 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து வெளியில் போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ லைக் டோட்டலாக வந்து 250 ஆர் லைக் கரண்ட் 245 இருக்காங்கன்னா அந்த 245ல் 1/3 ஆஃப் எம்பிஸ் யாருக்கெல்லாம் பதவிக்காலம் முடியுது. ஆக்சுவலாக இவங்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். லோக்சபாவுக்கு 5 வருஷம் தான். பட் ராஜ்யசபாவோட எம்பிஸ்க்கு 6 வருஷம் பதவிக்காலம். அப்போ 6 வருஷம்னா அதில் 1/3 அப்படிங்கிறது உள்ளே வருவாங்க, 1/3 அப்படிங்கிறது வந்து வெளில போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பதவிக்காலம். அப்போ ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? இந்த மொமெண்ட் ஃப்ரீடம், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் எல்லா எம்பிஸ்க்கும் 6 வருஷம் தானே இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா எம்பிஸ்க்கும் 6 வருஷம் இருக்குன்னா அதில் 1/3 2 வருஷத்தில் ரிமூவ் பண்ணும் இல்லையா? ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி மெத்தட். குலுக்கி போட்டு 1/3 மெம்பர்ஸோட நேம் எடுத்து 1/3 வெளில அனுப்பிட்டு 1/3 வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஈக்குலிபிரியம் வந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ அதை வந்து நம்மளால் பர்மனெண்ட் அப்படிங்கிறத
அப்படிங்கிறத மெயின்டைன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ராஜேஷ் அண்ட் இட் இஸ் ஹெடட் பை as I said வைஸ் பிரசிடென்ட். ராஜேஷ்வோட சேர்மன் அப்படிங்கிறதா இருப்பாங்க. ஸோ இவருக்கு ஏஜ் வந்து 30 as I said. ஓகேவா? ஸோ ராஜேஷ் எம்பி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், சிட்டிசன் அப்படிங்கிறதா இருக்கணும். ஸோ ஜென்ரலாக இதில் மெம்பர்ஸாக வர்றதுக்கு 30, பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 35. ஓகே, ராஜ்யசபா சேர்மனுக்கு ஏஜ் என்ன இருக்கணும்னா 35, ராஜ்யசபா எம்பிஸ்க்கு ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு வந்தால் 30 அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இவங்களுக்கு என்னென்ன ஏரியாஸில் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 249. ஏன்னா பேரே வந்து என்ன இது, ஸோ லைக் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே தான் வருவாங்க. இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கூட எடுத்துக்கலாமே. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எல்லா ஸ்டேட்லேயும் கவுன்சில் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் கவுன்சில் இருக்குது. ஸோ அப்போ அந்த 6 ஸ்டேட்ஸில் மட்டும் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்குது. ஆக்சுவலாக முன்னாடி தமிழ்நாட்டில் கவுன்சில் இருந்தது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், டியூரிங் எம்ஜிஆர் பீரியடில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ மீன் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாடியை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க, ஐ மீன் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அந்த பாடியை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேணாம், ஸோ ஸ்டேட்டோட கன்சர்ன் என்ன, அதெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்க, யார் மூலமாக வந்து பார்லிமெண்ட்குள்ளே கொண்டு வருவாங்கன்னா த்ரோ ராஜ்யசபா அப்படிங்கிறது மூலமாக தான் அண்டர் த ஆர்டிகல் 249 அப்படிங்கிறதுல கொண்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் த பவர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபா. அண்ட் தெர் ஆர் சம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இட்ஸ் நத்திங் பட் என்னென்ன பில் பாஸ் பண்ணுறாங்க, ஆர்டினரி பில் பாஸ் பண்ணுறாங்க, ஆர்டிகல் 107 அப்படிங்கிறதுல ஆர்டினரி பில் பாஸ் பண்ணுறாங்க. மணி பில் அப்படிங்கிறது 110. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஒன்லி இன் லோக்சபா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து லோக்சபா, செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபா அப்படிங்கிறதா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஜான் சிட்டிங் டெட்லாக்னு வரும்போது 108 லைக் லாக் ஆகிடுச்சு, எமர்ஜென்சி ஆகிடுச்சு, 108 ஆம்புலன்ஸ் லைக் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 அப்படிங்கிறதுல வரும். ஸோ அப்போ இது யார்கிட்ட ஒப்புதல் கிடப்பாங்க, வித் சிம்பிள் மெஜாரிட்டியில் பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் கேட்டு அதை சட்டம் அப்படிங்கிறதா மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜுடிஷியரி வந்து வில் சி இன் த லேட்டர் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுல பிரசிடென்ட் டாபிக் பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அண்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவாக என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே நெக்ஸ்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, ஜென்ரலாக அவங்களுக்கு என்னென்ன ஏரியாஸ் அப்படிங்கிறதுல பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த சேம் மேனர், ஸோ சென்ட்ரலில் என்ன பார்த்தோமோ அதே விஷயங்கள் தான் ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டிகல் 153லேருந்து 163 அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். ஸோ அப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்து யார் இருப்பா, மேலே யார் இருந்தால் பிரசிடென்ட், அப்போ பிரசிடென்ட்னா கீழே யார் இருப்பா, கவர்னர் அப்படிங்கிறது இருப்பார். ஓகேவா? ஸோ மேலே பிரசிடென்ட்னா கீழே கவர்னர், மேலே வைஸ் பிரசிடென்ட் மாதிரி இங்கே வைஸ் கவர்னர்லாம் யாரும் கிடையாது, பட் மேலே பிஎம் மாதிரி கீழே யார் இருப்பாங்க, சிஎம்என் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க தான் தே ஆர் பார்ட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்லாம் இருக்காங்க. அதாவது அட்டார்னி ஜெனரல்லாம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, அவர் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். ஸோ ஏன்னா அவர் தான் கவர்மெண்ட்டோட கேஸ்லாம் வந்து டீல் பண்ணுவார். ஸோ அவரையுமே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டீல் வித் கவர்னர். ஸோ கவர்னர் பார்த்தோம். கவர்னருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் இவருக்கு ஜஸ்ட் ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான். ஒன் இஸ் சிட்டிசன், அனதர் ஒன் இஸ் ஏஜ் 35. பிரசிடென்ட்டுக்கும் 35 தான், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 35 தான், கவர்னருக்கும் 35 அப்படிங்கிறது தான் ஏஜ். ஸோ கவர்னருக்கு கான்ஸ்டிடியூஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் சிட்டிசன், அனதர் ஒன் இஸ் ஏஜ் 35 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. ஆனால் கவர்னரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் கவர்னர் அப்படிங்கிறது வந்து அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவ், இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவர் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜாக வந்து யார் இருப்பார்னா கவர்னர் தான் பார்ப்பார். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த செஷன்ஸை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், எண்ட் பண்ணிக்கலாம். அப்கமிங் செஷன்ஸில் வந்து நம்ம இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.